ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் கிச்சன். போன வாரத்தில் பேக்யார்ட் கார்டனில் பெரண்டை நிறைய இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி இங்கே வதக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி அதில் பெரண்டை பொடி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரமிளகா, பருப்புங்க இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பெரண்டை அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம புளி வைக்கணும், இல்லாட்டி கொஞ்சமாக நமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10லேருந்து 15 பல் பூண்டு தோலோடு நான் இங்கே இடித்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இந்த பூண்டை நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கையில் நொறுங்க வரணும். கையில் நம்ம எடுத்து நம்ம நொறுங்கினோன்னா நொறுங்க வரணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் புளியை எடுத்து நல்லா வறுத்துட்டு அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அரை பங்கு, அதாவது அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு அது கூடவே உளுத்தம்பருப்பு, நான் இங்கே கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து ரெண்டுமே சேர்ந்து எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 15லேருந்து 20 மிளகா நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் பெரிய பேட்ச் பண்ணுறேன் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் உப்பு, இதையெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க, அதாவது பதப்படுத்தி வச்சுருக்க பெரண்டை, அதையும் நம்ம நல்லா இங்கே தேவையான அளவு, நான் இதில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பெரண்டை, வறுத்த பெரண்டையை போட்டிருக்கேன். நல்லா வறுத்த பிறகு காஞ்ச கருவேப்பிலை என்கிட்ட இருந்துச்சு. நீங்கள் பச்சை கருவேப்பிலை இருந்தால் ட்ரையாக கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் லாஸ்ட்டாக போட்டு நல்லா வறுத்து இதை நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுமே தனித்தனியாக ஆற விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல மிக்ஸி ஜாரில் மிளகா அதை ஃபஸ்ட்டு போட்டு நான் நல்லா சுற்றி எடுத்துக்கிட்டு அப்புறம் மீதமுள்ள சாமானை போட்டு நல்லா கொரப்பாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த அரைச்ச பொடி பார்த்திங்கன்னா இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில், சூடான சாதத்தில் நல்லா நெய் விட்டு இந்த பொடியை போட்டு நல்லா பிசைஞ்சு ஃபஸ்ட்டு சாப்பிட்டிங்கன்னா அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு, தயிரெலாம் சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது.